ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த நீர் மோர் பானகமும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளுடைய பாரம்பரியமான ஐட்டம் இது ரெண்டு மட்டும்தான். மற்ற எல்லா ட்ரிங்க்ஸும் இப்போ வந்தது தான். இன்னைய வரைக்கும் நீர்மோர் பானகம் இல்லாமல் பிரசாதம், இது பிரசாதமாக மெயினாக இதுதான் வச்சு படைப்பாங்க. எல்லாருக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பழங்கால முறைப்படி நம்ம பாரம்பரியமான பானகம், நீர்மோர் ரெண்டு ஐட்டமும் பார்க்குறோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பானகம் பார்க்குறோம். பானகம் சாமிக்கு பிரசாதமாக எல்லா பெருமாள் கோயில்லையும் வைப்பாங்க. ஐயப்பனுக்கு உகந்த பிரசாதம் பானகம் தாங்க. ஒரு 5 ஐட்டம் தான். நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் சாப்பிட்டாக்கா. நல்ல ட்ரெடிஷ்னல் ஐட்டங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பானகம் பார்க்க போகிறோங்க. பானகம் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி செய்கிறேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சிக்கணும். வெயில் நேரத்துக்கு சாப்பிட்டா நல்லா எனர்ஜியாக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கணுங்க. எலுமிச்சம்பழம் ஒன்று புளிஞ்சிட்டோங்க. அதுக்கு இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறாங்க. 2 ஸ்பூனு. நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், அச்சு வெல்லமும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சுக்கு பொடி போட்டிருக்கேங்க. சுக்கு பொடி இல்லைன்னா இஞ்சை தட்டி போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது சுக்கு பொடி தாங்க. இப்போது 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்ல வெல்லம் கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புளி சேர்க்குறாங்க. புளி சேர்க்குறதா இருந்தால் உங்களோட ஸ்டைலில் புளி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் எங்கள் சைடெலாம் பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா புளி கிடையாதுங்க. அடுத்து லாஸ்ட்டாக டச்சிங் ஏலக்காய் பவுடர் 1 தட்டி போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. லேசாக கொஞ்சமாக போட்டுட்டால் போதுங்க, ரொம்ப வேண்டாம். அப்போ தான் அந்த உப்பு புளிப்பு எல்லாம் அப்படி செட்டான மாதிரி நமக்கு காட்டி கொடுக்குங்க. இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் பானகம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம நீர்மோர் பார்க்குறோங்க. நல்லா மிக்சியில் ஒரு 2 கரண்டி தயிர் எடுத்து நல்லா அடித்து ஊற்றிக்கங்க. நல்லா மோராக இருக்கணுங்க, தயிராக இருக்கக்கூடாது. இந்த மோருக்கு ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு ஒரு 5 இலை கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவராக இருக்கும், போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு துண்டு, சின்ன துண்டு ஸ்பைசிக்காக பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதில் கலந்துக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. தனித்தனியாக கலக்க வேண்டியதில்லை. மிக்சியில் அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தாங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை இப்போ இதில் கலந்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பெப்பர் பவுட்ரு, சீரக பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மசாலா நல்லா ஸ்பைசியாக இருக்குங்க. உடனே ஏப்பம் வந்துடும் சாப்பிட்ட வேகத்துக்கு. டைஜஷனுக்கு அப்போவே ரிசல்ட் கிடைக்குங்க. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டோங்க. அதை கலக்கி விட்டுட்டா நல்ல பெருங்காயம், சீரகம் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்டியான டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்மளுடைய நீர் மோர் ரெடிங்க. அப்படியே கிளாஸில் ஊற்றிக்கலாம். லேசாக கடைசியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க, மிதந்துகிட்டே இருக்கும். கடுகை மட்டும் போட்டு பொரித்து கொட்டிடுறோம். நம்மளுடைய நீர்மோர் பானகம் ரெடி. நம்மளுடைய பானகம் ப்ளஸ் நீர்மோர் 2 ரெடிங்க. நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். 2ல் டெய்லியுமே ரெகுலராக 1 பை 1 சாப்பிட்டுக்கலாம். இதில் பானகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எலுமிச்சம்பழம் அயன் கண்டென்ட் உள்ளது, வெல்லம் எல்லாமே மெடிசினல் வேல்யூ உள்ளதுங்க. இது மோர்லேயும் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணும், ஃபுல் சப்போர்ட் பண்ணும் நம்மளோட சிஸ்டத்துக்கு. கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.